திருச்சி கோவிலை சூழ்ந்த வெள்ளம், தடுப்புகளை தாண்டி குதித்து சென்ற பக்தர்கள். கோவில் பாதையில மழை நீர் புகுந்ததால அதிருப்தியில் உறைந்த பக்தர்கள். திருச்சியில நேற்றிரவு பலத்த மழை பெஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் பகுதிகளும் சூற காற்றோட பலத்த மழை பெஞ்சதால ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள பக்தர்கள் போக முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதையில மழை நீர் முழுக்க சூழ்ந்ததால பக்தர்கள் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சில பக்தர்களால அந்த மழை நீர்ல கால் வைக்க முடியாததால அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி குதிச்சு போறாங்க. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல பலத்த மழை பெஞ்சதால மாநகருடைய பல்வேறு பகுதிகளும் இந்த மாதிரி மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. இதனால அது பொதுமக்களையும் சிரமப்படுத்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே, உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறையினில் இடலாம். கொஞ்ச நேரத்துல குப்பையா இருந்த அந்த இடத்தை எப்படி மாத்திட்டாரு பாருங்க. அதுக்கப்புறமா அவர் பண்ண செயல் தான் ரொம்பவே சூப்பர். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஹெல்ப் பை காட் அப்படின்னு சொல்லி சஞ்சய் குமார் அவர்கள் சோஷியல் மீடியால பயங்கர ஃபேமஸ்ங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. அந்த வரிசையில லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அண்ட் அதுல பார்க்கும்போது குடிசைகள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதிக்கு போறாரு. அங்க நிறைய குப்பைகள்லாம் இருக்கு. ஒரு தொடப்பத்தை எடுத்து அதெல்லாம் சட்டு சட்டுன்னு கூட்டி அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு பந்தல் மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் 2 டேபிள போட்டு அதுல ஒரு துண்டை போட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா உணவு பரிமாற போறாங்க. பெரிய பெரிய அண்டால சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து அதுல வச்சு அங்க இருக்கிற ஏரியா மக்களுக்கு உணவு பரிமாறுறாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா மக்களும் ரொம்ப ஹாப்பிங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வரிசையா லைன்ல இருந்து அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறாங்க. நல்லா சாப்பிட்டு மனசார அவரையும் வாழ்த்துறாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் தடைகள்